வாங்க தம்பி வாங்க. என்ன ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்குங்க. பொய்யான கேஸ் உங்க மேல போட்டு உங்களை உள்ள தலை பார்த்தாங்க தானே? ஞாபகம் இருக்கு. ஆமா தம்பி, நீங்க மட்டும் இல்லனா அந்த கேஸ்ல யாருமே என்ன வெளியில எடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும் தான் நேர்மையான போலீஸ் ஆபீசரா அந்த இடத்துல செயல்பட்டீங்க. அப்பவே எனக்கு உங்களை நினைச்சு பெருமையா இருந்தது. இப்ப ஏன் பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சார், பொண்ணு வர சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து பேசலாம். இதோ வர சொல்றேன்ப்பா. காவ்யா, காவ்யா, மாப்பிளைக்கும் இந்த டாக்டர் தம்பிக்கும் காஃபி எடுத்துட்டு வாமா. இப்ப வந்துருவாங்க. உங்க கூட ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு அவளா? அவ பேரு நிம்மதி. அவ நான் கட்டிக்க போற பொண்ணு. ஓ அப்படிங்களா? சரி சரி. காவ்யா, அப்பா, மாப்பிள, இவதான் என்னோட ஒரே பொண்ணு காவ்யா. காவ்யாவோட அம்மா காவ்யா சின்ன வயசா இருக்கும் போதே தவறிட்டா. அப்புறம் காவ்யா மட்டும்தான் எனக்கு உலகமேனு இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இல்ல, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம மட்டும் பாத்துக்கோங்க. அவ நல்ல பொண்ணு. மாப்பிள, உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க அங்கிள், பாத்துக்கிறேன். தம்பி, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எதுக்கும் ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பொண்ணையா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன தம்பி, ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் அம்மா அப்பா எப்ப ஃபாரின்ல இருந்து வராங்க? அது வந்து சார், அவங்க அக்காவோட டெலிவரிக்காக அவங்க அம்மா அப்பா போயிருக்காங்க. எப்படியும் ஒரு 8ல இருந்து 10 மாசத்துக்குள்ளேயாவது ஆகும். அப்படியா? அப்போ ஒரு வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் வைக்கணுமா? காவ்யாவோட ஜாதகப்படி அவளுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணணும்னு எழுதியிருக்கே. இல்லனா அவளுக்கு வயசு ரெட்டப்படையில போயிரும். அதுக்கு தான் சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். அவங்க அம்மா அப்பா கூட இல்லனா கூட பரவாயில்ல. ஆதி ப்ரோ கல்யாணம் பண்ணிக்குவாரு. அப்படிதானே ப்ரோ? யோ, என்னையா நீ பட்டுக்கு ஏதாவது சொதப்பி விட்றாத. அம்மா அப்பா இல்லைனாலும் பரவாயில்லையா? ஐயோ, இல்ல இல்ல, அம்மா அப்பா இருக்கணும். நான் வீட்டுல பேசிட்டு சொல்றேன். சரிங்க தம்பி. காவ்யா, நீ ஏதாவது மாப்பிள்ளைகிட்ட தனியா பேசணுமாமா? ஆமாப்பா. இல்ல காவ்யா, அது உங்ககிட்ட நான் தனியா பேசணும். அப்பா, டாக்டரும் நிம்மதியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவங்களுக்கு நம்ம வீடெல்லாம் சுத்தி காட்டுங்கப்பா. நான் ஆதி கூட பேசிட்டு இருக்கேன். சரிம்மா. அம்மாடி வாமா, நான் வீடெல்லாம் சுத்தி காட்டுறேன். டாக்டர் தம்பி, நீங்களும் வாங்க. சரிங்க சார். நிம்மதி மச்சான், நான் போயிட்டு வரேன். நீ பேசு. ஆதி, நம்ம 2 பேரும் தான் அடிக்கடி மீட் பண்ணி பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அப்புறம் எதுக்கு இப்போ பேசணும்னு சொன்னீங்க? அப்பா ஓகே சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான். சரி, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் எதிர்ச்சியா வந்தப்போ எனக்கு ஓகே சொல்லு ப்ளீஸ், ஓகே சொல்லு ப்ளீஸ்னு நீங்க கேட்டீங்க. நானும் எதுவுமே யோசிக்காம உடனே ஓகே சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் பல வாட்டி யோசிச்சு பார்த்தேன். அப்புறமா இப்போ இங்க வந்து நிக்குதுன்னா அதுல நீங்க அப்பாவை காப்பாத்தினது ஒரு விஷயம்தான். ஆனா அன்னைக்கு ஓகே சொல்லுன்னு சொன்னப்ப இருந்த அந்த ஒரு மனசு இப்போ உங்ககிட்ட இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. அது எதனால நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, எப்படி கேக்குறீங்க? எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லணும்னா, அன்னைக்கு உங்க மனசுல நிம்மதி கார்த்திக் டாக்டரை பார்த்து பேசிட்டா அதுக்காகவே ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்போ நீங்க நினைச்சது நடந்துருச்சு. ஆனாலுமே உங்க மனசு உங்ககிட்ட இல்லையே. அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, நீங்க கேக்குற விஷயம் கரெக்ட் தான். ஆனா எனக்கு அதுல பதில் இல்ல. பதில் இல்ல நீங்க சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நீங்க இன்னைக்கு ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க. ஆனா காலம் முழுக்க கஷ்டப்படுறது நான் தானே. அத பத்தி நானும் யோசிக்கணும், நீங்களும் யோசிக்கணும்ல. கரெக்ட் தான். ஃப்ராங்கா ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க ரொம்ப சுயநலமா இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. தனியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்ப இந்த நிமிஷம் உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதை விட எனக்கும் நல்லா தெரியும். இவன் இப்படி பேசிட்டு இருக்கா? ஒருவேளை நிம்மதி மாடியில போய் கார்த்திக் கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா? கார்த்திக் அவளை டார்ச்சர் பண்றானா, இல்ல அவளை நல்லா பாத்துக்கிறானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோமே. அததான் சொல்றாளா? இவ என்ன சொல்றானே புரியலையே. இப்ப கூட நிம்மதியும் கார்த்திக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ் தான் இங்க நல்லா சத்தமாவே கேக்குது. அது உங்க மூஞ்சிலேயே தெரியுது. என்ன ஆதி, நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? காவ்யா, அது நிம்மதி, இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? அவங்க அப்பா எப்படி பேசினாரு பத்தியா? காவ்யாக்கு அம்மா இல்லையா, சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாரு போல. பாவம், ஆதிதான் அவங்கள நல்லா பாத்துக்கணும். நிம்மதி, கார்த்திக், என்னாச்சு?
அப்போல இருந்து ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க. இல்ல கார்த்திக், ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். இல்லையே, கீழேயும் நான் நோட்டீஸ் பண்ணேன், நீ எதுவுமே பேசல. இப்போதும் லபலபலபன்னு பேசிட்டே இருப்ப, இப்ப ஏன் அமைதியாவே இருக்க? ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலி, அதான். தலைவலியா? பின்மண்டையில வலிக்குதா இல்ல முன்னாடி நெத்தியில எதுவும் வலிக்குதா? ஐயோ, இவன் வேற டாக்டரா, தெரியாதனமா சொல்லிட்டேனே. அ, இல்ல, நெத்தியில தான். அப்பனா சம்திங் ஏதோ யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்க, அதனாலதான். எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? என்ன கன்ஃபியூஷன்? என்கிட்ட சொல்றதுக்கு என்ன, சொல்லு. என்ன கரெக்டாக கேட்டுப்டா? இல்லை, ஆக்சுவலி ஒன்றும் இல்லை. இங்க பாரு நிம்மதி, நான் ஃபர்ஸ்ட் உங்களை அந்த போலீஸ் ட்ரெஸ்ல தான் ரோட்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னீங்க. அப்ப உங்களோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அம்மா அப்பா கிடையாது. எனக்கு வரப்போற வைஃப் என் அம்மா மாதிரி என்ன பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். நீங்க என் கூட இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது டிஸ்கம்ஃபர்டபிள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நான் என்ன மாத்திக்க ட்ரை பண்றேன். ஐயோ கார்த்திக், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, நீங்களும் ஆதி ப்ரோவும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் என்னையும் காவியாவையும் சூஸ் பண்ணீங்க. நாங்களும் உங்ககிட்ட வரல, நீங்களா தான் எங்களை சூஸ் பண்ணீங்க. சோ நீங்க ரெண்டு பேருமே எங்க கிட்ட நல்லா பேசாத மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங். அதனாலதான் தெளிவா கேட்டுக்கிறோம். உங்க மனசுக்குள்ள எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது வந்து இப்பவே சொல்லணும்னு இல்ல, டைம் எடுத்து கூட சொல்லுங்க. ம், சரி, போலாமா? நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். ம். அம்மா, நிம்மதி, நிம்மதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கு, வெளியில வேற ஒண்ணு இருக்கு. ஐயோ, இல்ல, இது இப்படியே போனா நல்லதுக்கு இல்ல. நம்ம உடனே ஆதி கிட்ட இதை பத்தி பேசி ஆகணும். ஆதி, போன் எடு. மச்சான். ஆதி, ஆதி, காவியா கூட பேசிட்டியா? பேசிட்டேன்டி, வெளியே தான் நிக்கிறேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. நானும் தான் காவியா கிட்ட நாளைக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டேன். நான் இப்ப வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். நீ எங்க இருக்க? கார்த்திக். கார்த்திக் கீழே வந்துட்டாரு ஆதி. நான் இப்போ மேல தனியா தான் இருக்கேன். ஆனா நான் உன்னை தனியா மீட் பண்ணி பேசணும். என்னாச்சுடி? இதுவும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லடா. மனசுக்குள்ள ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன் ஆதி. உன்கிட்ட ஃப்ரீயா பேசணும்னு தோணுது. சரி, நீ கார்த்திக் கிட்ட ஏதாவது சொல்லிட்டு பீச்சுக்கு வா, நான் அங்க வெயிட் பண்றேன். ஓகேடா. மச்சான், என்னாச்சுடி? கார்த்திக் ஏதாவது சொன்னானா? என்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு கேட்ட. ஓ முகமும் சரியில்லை. காவியா எதுவும் சொன்னாலா? என்ன சொன்னா? மனசுல உன்னை வச்சுட்டு வெளியே ஒரு மாதிரி பேசுறீங்கன்னு சொன்னா. நீ என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லாம எந்திரிச்சிட்டு வந்துட்டேன். கார்த்திக் உன்கிட்ட என்ன சொன்னா? அதேதான் சொன்னாரு. நானும் இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஆதி, நம்ம தப்பு பண்றோமாடா? ஏண்டி? இல்லடா, நம்மளோட பிளான் படி உனக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும், எனக்கு ஒரு பையனை பார்க்கணும். நம்ம ரெண்டு பேரும் அவங்கவுங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுறது தானே நம்ம போட்ட பிளானு. ஆமா. நம்ம அதுபடிதான் போய்கிட்டு இருக்கோமாடா? ஏண்டி அப்படி கேக்குற? இல்லடா, மனசுக்குள்ள ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது. நான் கார்த்திகை ஏமாத்துறேனோன்னு எனக்கு தோணுதுடா. ஏன்? அவரை உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு வெளிப்படையா சொல்ல முடியல. ஆனா உன் கூட இருக்கும்போது இருக்கிற கம்ஃபர்டபிள் அவர் கூட இல்லடா. மச்சான். ஆமாண்டா, அவர் எப்ப கால் பண்ணாலும் எனக்கு எடுக்கணும்னு தோணல. ஆனா நீ எப்ப கால் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிருக்கேன். அவர் வெளியே கூப்பிட்டா கூட அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா நம்ம வெளியே போனா ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்கேன்டா. மச்சான், உனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுதா? எனக்கும் அப்படி தாண்டி இருக்கு. காவியா நிறைய வாட்டி எனக்கு கால் பண்ணா. அவ கால் பண்ண போதெல்லாம் நான் பெருசா எடுத்து பேசினதே இல்ல. முக்கியமான விஷயம் கால் அட்டென்ட் பண்ணுங்கன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவா. அப்பதான் கால் அட்டென்ட் பண்ணுவேன். ஏன் தெரியலடி, நீ கால் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுத்துருவேன். அது உனக்கும் தெரியும். சோ என்ன? நம்ம ரெண்டு பேரையும் ஏமாத்திக்கிறோமா? இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கார்த்திகையும் காவியாவையும் ஏமாத்துறோமா? பாவம் இல்லடா அவங்க ரெண்டு பேரும். ஆமா மச்சான், இதுக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வேணும்டா. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுடா. காவியாவோட அப்பா கிட்ட கூட பேசிட்டோம். இதுக்கு மேலேயும் நம்ம நடிச்சிட்டு இருந்தோம்னா அது பேரு துரோகம்டா. கரெக்ட் நிம்மதி. என்ன பண்ணலாம் சொல்லு. ஆக்சுவலா இதுல நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறது தான் அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்போ சொல்லு, நீ சொல்ல வரதான் நானும் யோசிக்கிறேன் மச்சான். நம்ம ரெண்டு பேரும் பேசாம இருக்கணுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம இருக்கணுமா? இறந்து போமா?
ட்ரை பண்ணுவோம். இது நிலை இல்லை வெறும் மலை என்றும், இது மலை இல்லை சிறு மழை என்றும், இந்த நொடிகள் கனவே எனவே உறவே, சத்தமிட்டு சொல்லிவிட்டு முத்தமிட்டு தள்ளிவிட்டு. எப்படியா இருந்தாலும் நீ காவியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போற, நான் கார்த்திகை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்போ அவங்க கூட சேர்ந்து அவங்க மனசை தானே புரிஞ்சுக்கணும். நம்ம 2 பேரும் பேசி என்னடா ஆக போகுது? நான் கரெக்டா தானே சொன்னேன், தப்பா எதுவும் சொல்லலையே. தப்புனா இப்பவே சொல்லிடு. இல்ல, கரெக்டா தான் சொல்லியிருக்க. நீ சொன்னது 100% கரெக்ட். நான் காவியாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்போ அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவகிட்ட தான் நான் பேசணும். அதே மாதிரி நீ நீ கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. அப்போ நீ அவரை பத்தி பேசி அவரை பத்தி புரிஞ்சுக்கணும். சோ அந்த வார்த்தைய சொல்லாத, நம்ம மனசுக்கு தெரிஞ்சா போதும். பை ஆதி. பைடி. உறவே என்னை மறந்து நீ உந்தன் கனவுகள் துரத்திய போ.